Good evening everyone. Let's start with the unit number 5. Last class unit 4 பார்த்தோம். That is purely theory and கடைசியில் வந்து அந்த class with class intervals, class with the class boundary, அதுக்கப்புறம் relative density, percentage of relative density, frequency density. Yes, correct. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதையும் ஃபார்முலா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 5. இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதிலேருந்து கண்டிப்பாக உனக்கு வந்து மேஜர் கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து தான் உனக்கு வரும். Measure of central tendency, 3 கேடரா பிரியுது. ஒன்று மீன், மீடியன், மோட். மீன் அப்படின்னா ஆவரேஜ். ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக நான் வந்து ஒரு 10 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன்னா அது ஆவரேஜ் பண்ண தெரியாது உனக்கு. அந்த 10 நம்பர்ஸையும் சம் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போனா சிக்மா எக்ஸ் பை என், இது ஃபார் இண்டிவிஜுவல் சீரீஸ். ஸோ இப்போ இண்டிவிஜுவல், டிஸ்க்ரீட்டு, கண்டினியூஸ் நமக்கு தெரியும். ஸோ நம்ம சைட்லேயே அது வந்து ஒரு டேப்லெட் காலமே எழுதிக்கலாம். First individual series sigma x by n. Discrete series அப்படின்னா it comes with the frequency. அப்படின்னா ஃபார்முலா என்னவா இருக்கும்? sigma fx by sigma n, capital N. இந்த கேபிட்டல் என்னங்கிறது வந்து சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. கேபிட்டல் என்னங்கிறது சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் டிஸ்க்ரீட் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ வந்து 90, 80, 70, 60 அது வந்து உன்னோட எக்ஸு மார்க்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர்டு 90 வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்படின்னா எஃப் ஒன்று கொடுத்துருப்பான். 6, 7, 9, 10 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் டிஸ்க்ரீட் சீரீஸ். அதே சிச்சுவேஷனில் உனக்கு எக்ஸ் வந்து 10 to 20, 20 to 30, 30 to 40 அப்படின்னா இட் இஸ் கண்டினியூஸ் சீரீஸ். ஸோ கண்டினியூஸ் சீரீஸ், கண்டினியூஸ் அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் மிட் பாயிண்ட். அதனால உனக்கு எஃப்க்கு பதிலாக இங்கே என்ன வரப்போகுது? sigma fx by capital N. ஸோ இதுதான் மீன். ஃபஸ்ட்டு உனக்கு மீனோட தியரி பார்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஷார்ட்கட் மெத்தட், சிம்பிள் மெத்தட், ஷார்ட் டிவியேஷன் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட், இந்த மாதிரி நமக்கு நிறைய மெத்தட்ஸ் நம்ம புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் எம்சிக்யூக்கு அது எதுவுமே தேவைப்படாது. இந்த 3 ஃபார்முலா இருந்தால் மீன் என்ன கேட்டிருந்தாலும் நம்மளால் எழுத முடியும். ஸோ தீஸ் 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அதனால தான் நம்ம சம்மரி மாதிரி இப்போ ஃபார்முலாவே எழுதுகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மீன்னா என்ன? ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரல் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் மீன், மீடியன், மோடு தான். மீன் டிவியேஷன் வந்து மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனில் தான் வரும். பட் ஆனால் உனக்கு இந்த யூனிட்லேயே கொடுத்துருக்கனால நமக்கு இப்போ இதோட கண்டினியூஷனில் வந்துச்சுன்னா நம்ம அதையும் கண்டினியூஸாக பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மீன். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா கலெக்ஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ அதை கிளாஸிஃபை பண்ணிவிட்டேன். அது வந்து உனக்கு என்ன டேட்டா தேவை, ஃபைனல் ரிசல்ட் உனக்கு என்ன தேவைங்கிறது வந்து இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டூல்ஸ் ஆஃப் அனலைசிஸ் இஸ் டு கால்குலேட் சிம்பிள் ஆவரேஜ் வேல்யூ தட் ரெப்ரசன்ட்ஸ் த என்டையர் மாஸ் ஆஃப் டேட்டா. நிறைய டேட்டாவை சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல போகிறோம். அது உனக்கு மீனாக இருக்கலாம்,
ஆவரேஜ் உனக்கு வேணும்னா நீ மீன் பார்ப்ப, மிடில் நம்பர் தேவை அப்படின்னா மீடியன் பார்ப்ப, மோடு நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எந்த இதுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ கண்டினியூஸ் சீரீஸ்லேயே நம்ம பார்த்தோம்ல, இப்போ 10 to 20 அதில் வந்து 6 பேர் இருக்காங்க, 20 to 30 7, 30 to 40 9, இது 40 to 50 நமக்கு 10 இருக்காங்கன்னா இதில் மோடு ஃப்ரீக்வன்சி எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. ஸோ எதில் அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காக. So the word average is very commonly used in day-to-day conversation. We often talk of average work, average income, average age of an employee. So average thus is a single value which is considered as the most representative or typical value for a given set of data. அது சின்னதாகவும் இருக்கலாம், பெரிய நம்பராகவும் இருக்கலாம். So measure of trendal tendency shows the tendency of some central value around data tendence to cluster. So இது measure of trendal tendency னா என்னங்கிறதுக்கு ஸோ ஸ்டார் போட்டுக்கோ. ஸோ இப்போ வந்து மீன் தானே ஃபஸ்ட்டு மேஜரை பார்க்க போகிறோம். ஸோ உன்னோட ஆவரேஜ் பண்ணுறதுக்கான அப்ஜெக்டிவ் என்னென்ன இந்த இதை இப்போ நம்ம போன இப்போ அக்கௌண்ட்ஸ் பேப்பர்லாம் பார்த்தோம்னா ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அக்கௌண்டிங்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நீ அந்த 4 ஃப்ரேம் ஒர்க்ஸ் உனக்கு ஹெட்டிங் தெரிஞ்சாலே போதும், நீ வந்து அந்த ஆப்ஷன் எழுதிடலாம். அப்போனா உனக்கு என்ன தெரியணும், இது வந்து என்ன ஆக்சுவலி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டையர் டேட்டா கிவ்ஸ் அ சிங்கிள் வேல்யூ. ஒரு சிங்கிள் வேல்யூ கிடைக்கிறதுக்காக நீ ஆவரேஜிங் பண்ணுற. ஸோ உன்னோட அப்ஜெக்டிவ் பாயிண்ட் கீ பாயிண்ட்ஸ் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா MCQ சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அடுத்து டு ஃபெசிலிட்டேட் கம்பேரிசன். ஸோ இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு போத் A and Bன்னு கேட்கலாம், இல்லை நன் ஆஃப் தீஸ்ன்னு கேட்கலாம். இது வந்து நீ வந்து தியரி பார்ட்டையும் ஒழுங்காக படிச்சிருக்கியாங்கிறதுக்காக இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அடுத்து மெஷர் ஆஃப் சென்ட்ரல் வேல்யூ கேன் பி லுக்ட் இன் டு அஸ் கண்டென்சிங் த மாஸ் டேட்டா டு ஒன் வேல்யூ. இப்போ லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஆனால் நமக்கு என்ன ஒரே ஒரு ஆவரேஜ். இப்போ 10 நம்பர்ஸ் கொடுத்து உனக்கு ஆவரேஜ் கேட்டாங்கன்னா ஒரு வேல்யூ தானே வரும். For example, it is impossible to remember the individual incomes of millions of people. இப்போ ஆவரேஜ் இன்கம் ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் இந்த கண்ட்ரி அப்படின்னா ஒரு பர்சன் இப்போ கண்ட்ரியில் இருக்கிற ஆவரேஜாக எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வேல்யூ தானே சொல்லுவேன். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபெசிலிட்டேட் மாஸ் ரெடியூசிங் த மாஸ் டேட்டா இன்டு ஒன் சிங்கிள் ஃபிகர். கம்பேர் வேரியஸ் செட்ஸ் ஆஃப் டேட்டா. இப்போ the figure of average sales for December may be compared to the sales figure of the previous months or with the sales figure of another competitive firm. இப்போ குட் ஆவரேஜ் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் இருக்கணும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கணும், கம்ப்யூட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இருக்கணும், இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் ஆல் அப்சர்வேஷன், ரிஜிட்லி டிஃபைன்டு. ரிஜிட்லி டிஃபைன்ட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ப்ராப்பர்லி டிஃபைன்டு ஸோ தட் இட் ஹேஸ் ஒன்லி இன்டர்பிரிட்டேஷன். அதுக்கு ஒரே ஒரு இன்டர்பிரிட்டேஷன், அதை நீ சேஞ்செலாம் பண்ண முடியாது. இட் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் ஃபர்தர் அல்ஜிப்ரிக் ட்ரீட்மெண்ட். இப்போ நீ வந்து இதில் வந்து கம்பேர் பண்ணி ஒரு ஆவரேஜ் சொல்லிட்டேன்னா அந்த ஆவரேஜ் வச்சு அவங்க வந்து ஃபர்தராக வேறு டெக்னிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். இட் ஷுட் பி சாம்பிளிங் ஸ்டெபிலிட்டி. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சாம்பிள் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட் த ஆவரேஜ் ஆஃப் ஈச் குரூப்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிளிங் வச்சு தானே சாம்பிளிங் ஸ்டெபிலிட்டி இருக்கணும்ல. சும்மா நான் வந்து ஏனோ தானே 1,00,000 பேர் எடுத்து நான் ஆவரேஜ் பண்ணுறேன்னு இருக்கக்கூடாது. அதுக்கான ரீசன் இருக்கணும், அதுக்கான காமன் ஃபேக்டர் இருக்கணும். இட் ஷுட் நாட் பி அன்டூலி அஃபெக்டட் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னால அதுக்கு என்னவாக இருக்கக்கூடாது, இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. So in other words, extremes may distort the average and reduce its usefulness. ஆமாம், நிறையா இருந்துச்சுன்னா அது எப்படி நீ ஆவரேஜ் உட்காந்து பண்ணுவியா? ஒரு 10னா ஓகே, 100னா ஓகே. அதே இது இட் கம்ஸ் டு நார்மல் ஆஃப் ஒரு 1 lakh இப்போ கண்ட்ரியில் இருக்கிற எல்லாரோடது ஆவரேஜ் அப்படிங்கிறப்ப மீன் வந்து என்ன ஆகுதுன்னா டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுது, அதோட யூஸ்ஃபுல்னஸ் கம்மியாகிடுது. ஸோ இப்போ மீன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலா வந்து அரித்மெட்டிக் மீன்கானது. ஸோ இப்போ ஃபர்தராக மீன் இஸ் கிளாசிஃபைட் இன்டோ arithmetic mean, harmonic mean,
ஜியோமெட்ரிக் மீன். மீன் அப்படின்னா ஆவரேஜ், கரெக்டாக? இந்த ஆவரேஜுங்கிறத மறந்துடாத. அதில் அரித்மெட்டிக் மீனுங்கிறது நம்ம மேலே பார்த்த 3 ஃபார்முலாவோட இது. இண்டிவிஜுவல் அப்படின்னா சிக்மா எக்ஸ் பை என், டிஸ்க்ரீட் அப்படின்னா சிக்மா எஃப்எக்ஸ் பை என், கண்டினியூஸ் அப்படின்னா சிக்மா எஃப்எக்ஸ் எம்எக்ஸ் பை என். ஹார்மோனிக் மீன் அப்படின்னா இது மேஜராக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை டைம் கண்டுபிடிக்கிறதுக்கோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் அரித்மெட்டிக் மீனாக இருக்கும் இது. ஸோ இட் இஸ் ரெசிப்ரோக்கல். இதே இது ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்னா இப்போ உனக்கு கொடுத்துருக்குற வேல்யூ 2 and 4ன்னு வச்சுக்கோ. ஜியோமெட்ரிக் மீன் கண்டுபிடினா 2 into 4 ஸ்கொயர் ரூட், ரூட் ஆஃப் த நம்பர். 2 நம்பர் இருக்குன்னா அதை ரூட் பண்ணோம். இப்போ 3 நம்பர் இருந்துச்சுன்னா கியூப் ரூட், 4 நம்பர் இருந்துச்சுன்னா 4 நம்பர். இப்போ 4 நம்பர்ஸ் இருக்குது, 4, 6, 8, 10. அப்படின்னா 4 into 6 into 8 into 10 ரூட் பவர் 4. ஸோ இதுதான் ஜியோமெட்ரிக் மீன். ஜியோமெட்ரிக் மீன் இஸ் அ மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஆவரேஜிங் த மீன்ஸ். அடுத்து மேத்தமெட்டிக்கல் மெஷருங்கிறது எதை சொல்கிறாங்க? ஏஎம், ஜிஎம், ஹெச்எம். பொசிஷனல் மெஷர்ஸை வந்து மீடியன், மோடு. ஸோ நம்ம ஃபார்முலா பேஜுக்கு வந்துருங்க. Mean is mathematical measure, median and mode positional measure. Okay ma? Set measure of trend and tendency divided into 2, that is mathematical measure and positional measure. Mathematical measure is mean. Mean வந்து 3 type of mean இருக்கு. Arithmetic mean, harmonic mean, geometric mean. Positional measure is further divided into 2, that is median and mode. இப்போ அரித்மெட்டிக்கு மீனுக்கு கொடுத்துருக்காங்க. அதான் டைரக்ட் மெத்தட், ஷார்ட்கட் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். நமக்கு இதெல்லாம் தேவையா? நோ. நமக்கு தேவை ஒன்லி டைரக்ட் மெத்தட், தட் இஸ் சிக்மா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். அதே மாதிரி வித் குரூப்டு சீரீஸ் சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப், தட் இஸ் என். இப்போ அடுத்து இன்னொன்று என்ன நமக்கு தேவையானதுன்னா இந்த கம்பைன்டு மீன். ஸோ அது பக்கத்துலேயே கீழே எழுதிக்கோங்க. இந்த மீன் எழுதியிருக்கீங்கல்ல, மீன் further divided into arithmetic mean, harmonic mean, geometric mean, அது கீழே combined mean x bar 1 2. இப்போ வந்து ரெண்டு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 x bar கொடுத்துருக்காங்க, 2 n கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான ஃபார்முலா x bar 1 into n plus x bar 2 into n2 divided by n1 plus n2. இது combined mean of 2 numbers. இதே 3 நம்பர்ஸ்னா ப்ளஸ் x bar 3 mean of third number and n3. இப்போ உனக்கு 3 கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி ப்ளஸ் கீழே n பவர் 3. ஸோ இது அப்படியே கோஸ் ஆன். இப்போ நம்ம 2 டேர்ம்ஸ் வச்சு படிச்சுக்கலாம் combined mean. x bar 1 into n1 plus x bar 2 into n2 divided by n1 plus n2. ஸோ அது இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வெயிட்டட் மீன்னா என்னென்னா வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னா இப்போ x bar is equal to weight of x bar 1. அப்படின்னா x bar 1 weight number 1. ஸோ இதுனா நமக்கு எக்ஸ்ட்ரீம்லி இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஸோ அதனால லீவ் இட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ரீட் இட். அப்புறம் வந்து இது வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோ. இது வந்து கம்பைன்டு மீன் மாதிரி தான். கம்பைன்டு மீனில் நீ என்ன பண்ணுற, நம்பரையும் எக்ஸ் பாரையும் இன்ட்டு பண்ணுறியா, இங்கே வந்து வெயிட்டையும் மீனையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. சரி, ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன். உனக்கு வந்து இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேல்குலேட்டர் அலௌடு ஃபார் த எக்ஸாமுங்கிறனால 30 + 41 + 47 + 54 + 23 + 34 + 37 + 51 + 53 + 47 டிவைடட் பை 10. ஏன்னா 10 நம்பர்ஸ் இருக்குது. போட்டிங்கன்னா உனக்கு எக்ஸ் பார்
மீன் கிடச்சிருமா? Just pause the video and solve the question and start doing illustration 2 after completing illustration 1. இப்போ வந்து வீடியோவில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, டைம் கொடுக்கல, டோன்ட் திங்க் லைக் தட். நெக்ஸ்ட் டைம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் illustration 2. இப்போ மார்க்ஸ் அப்டைன் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் டிஸ்க்ரீட். டிஸ்க்ரீட்டுக்கு ஃபார்முலா என்ன? சிக்மா எஃப்எக்ஸ் பை என். ஸோ டேப்லெட் காலத்தை நான் வச்சுக்கிறேன், நீங்களும் அந்த கொஸ்டினை மட்டும் எழுதி வச்சுக்கோ. டோன்ட் டர்ன் த பேஜ். நெக்ஸ்ட் அந்த கொஸ்டின் மட்டும் இப்போ என்னோட வீடியோவை பார்த்து எழுதிக்கோங்க. Marks obtained is X and number of students is, sorry. Correct. Marks obtained is X, number of students F. So இப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? Fx கண்டுபிடிக்கணும். 6 into 4 24, 12 into 8 96, 12 into 18 216, 15 into 16 240, 20 into 9 180. So just sum up. Sigma அப்படின்னா என்னன்னா sum of frequency into x. So 24 plus 96 plus 216 plus 240 plus 180, that is 756. நான் இப்போ frequency என்னங்கிறது என்னது? சிக்மா எஃப். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணு. 6 plus 12 plus 18 plus 15 plus 9 60. ஸோ 756 divided by 60. 756 divided by 60, 12.6. Answer is 12.6. இது discrete series-க்கான example illustration 2. அடுத்து illustration 3. அவங்க வந்து மெத்தட்லாம் நம்ம கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபைண்ட் எக்ஸ் பார்னு தான் கொடுப்பாங்க. ஸோ புக்கில் வந்து நமக்கு 3 மெத்தட்ஸுமே ஃபாலோ பண்ணியிருக்கனால நமக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து எந்த எக்ஸ் பாரில் எந்த மெத்தடில் கேட்டிருந்தாலும் we are going to find in direct method. இப்போ உனக்கு வந்து கண்டினியூஸ் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பேன்? லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2. ஸோ 15, 25, 35, 45, 55, 65. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இது எக்ஸு, இது ஃப்ரீக்வன்சி. ஸோ எம்எஃப் 4 into 15 60, 25 into 7 175, 35 into 16 560, 45 into 20 900, 15 into 55 825, 8 into 65 520. So sum up 60 plus 175 plus 560 plus 900 plus 825 plus 520, 3040. So இப்போ frequency என்ன வருது? 4 plus 7 plus 16 plus 20 plus 15 plus 8 70. So formula என்ன? Sigma mf divided by capital N. Capital N is none other than sigma f. So 3040 divided by 70, 43.43. Just a minute, just a minute. Answer is 43.43. அடுத்து illustration 4, very very important. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, just a minute. இப்போ x bar of 20 terms is 35. அப்போனா n வந்து 20 இருக்கிறதுல x bar வந்து 35 இருக்கு. x பாரோட ஃபார்முலா என்ன? சிக்மா x by n. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் it was deducted that 2 terms 42 and 34
were measured as 46 and 49. ஃபர்ஸ்ட் இது எது கரெக்ட் டேர்ம் எது நான் இன்கரெக்ட் டேர்ம்ஸ்னு கண்டுபிடிக்கணும். எது கரெக்ட் டேர்ம்ஸ்? 42 34 எழுதுறதுக்கு பதிலாக நம்ம 46 39 எழுதிட்டோம். ஸோ 46 and 39 தான் இன்கரெக்ட் நம்பர்ஸ். அப்போனா அது இதுக்குள்ளே ஆட் ஆயிருக்குமா சிக்மா எக்ஸ்குள்ளே? ஸோ எது கரெக்டோ அதை ஆட் பண்ணிக்கணும், எது தப்போ அதை லெஸ் பண்ணணும். இது வந்து இன்கரெக்ட். 42 and 34 இன்கரெக்ட் டேர்ம்ஸ். 40 சாரி ஒரு நிமிஷம். இது 42 and 34 வந்து கரெக்ட் டேர்ம்ஸ். 46 and 39 இஸ் இன்கரெக்ட் டேர்ம்ஸ். இப்போ உனக்கு கரெக்ட் எக்ஸ் பார் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என்ன? ஃபஸ்ட்டு சிக்மா எக்ஸ் ராங், சிக்மா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 35 எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் டிவைடட் பை 20 என்ன? ஓகே, இப்போ கரெக்ட் சிக்மா எக்ஸ் என்ன? 20 into 35 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? ஸோ 700 ராங் சிக்மா எக்ஸ். இப்போ இதை நான் கரெக்ட் சிக்மா எக்ஸை மாற்ற போகிறேன். ஸோ 700 ப்ளஸ் 42 ப்ளஸ் 34 மைனஸ் 46 and 39. That is equal to 700 plus 42 plus 34 minus 46 minus 39. That is 691. So correct sigma x. So x bar is equal to correct sigma x divided by number of terms divided by 20. That is 34.55. Yes, correct. Okay, next illustration 5. Mean of wages in factory A of 100 workers. அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் என் வந்து 100, எக்ஸ் பார் வந்து 720. அதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து மீன் வேஜஸ் ஆஃப் 30 மேல் ஒர்க்கர்ஸ் இந்த ஃபேக்ட்ரி இஸ். அப்போனா ஃபீமேல் என் வந்து 30 இருக்கிறதுல அவங்களோட எக்ஸ் பார் என்னவா இருக்குது? 650 இருக்குது. அப்போ ஃபைண்ட் அவுட் ஆவரேஜ் வேஜ் ஆஃப் மேல் ஒர்க்கர்ஸ் இந்த ஃபேக்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து டோட்டல் என் என்னது? 100. டோட்டல் 100க்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ வேஜஸ் பே பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் தான் செக்ரிகேட் பண்ண முடியும் ரெண்டு பேருக்கும். கரெக்டாக? டோட்டல் வேஜஸ் தான் சிக்மா எக்ஸு. கரெக்ட் தானே? இப்போ ஒர்க்கர்ஸ்க்கு வேஜஸ் கொடுக்குறத வச்சு தான் ஆவரேஜ் சொல்லியிருக்காங்க. அப்போனா வேஜஸ் தானே சிக்மா எக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என்க்கு உனக்கு தெரிஞ்சிச்சு. சிக்மா எக்ஸ் பார் என்னது? 720. சிக்மா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். என் என்னது? 100. அப்படின்னா டோட்டல் வேஜஸ் பே டு டோட்டல் நம்பர் ஆஃப் 100 பீப்புள்ஸ் எவ்வளவு? இதை சால்வ் பண்ணுமா? 720 into 100 72,000 டோட்டல் 100 மெம்பர்ஸ்க்கு வேஜஸ் பே பண்ணியிருக்காங்க. இப்போ தனியாக ஃபீமேலுக்கு மட்டும் கண்டுபிடி. எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். 650 இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை 30. ஸோ 650 into 30 that is 19,500. அப்போனா 72,000 minus 19,500 52,500 டோட்டல் வேஜஸ் சிக்மா எக்ஸ் வந்து யாருக்கு பே பண்ணியிருக்காங்க? மேலுக்கு பே பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டல் வேஜஸ் கண்டுபிடிச்சாச்சு. டிவைடட் பை 70. எதனால் 70? 70 தானே மேல் மெம்பர்ஸ். ஸோ உனக்கு சிக்மா எக்ஸ் பார் கிடச்சிருச்சா? சிக்மா எக்ஸ் 52,500 divided by 70. X bar is equal to 750. This sum purunja. Shall we move to the next one? Next sum mean da adu namakku thevalla. We have solved for three set of individual, discrete and continuous. So we are going to move on into median. இதில் நீங்கள் ஹோம்ஒர்க்கை எதை சால்வ் பண்ணலான்னா illustration 10 சால்வ் பண்ணலாம். மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஈஸி தான்.
அடுத்து ஒரு very important point, that is properties of arithmetic mean, page number 280. First, the sum of deviation of the terms from the actual mean is always 0. இப்போ நீ x எடுத்துக்கோ, x minus x bar எடுத்துக்கோ. இப்போ நான் 1 2 3 4 5 வச்சிருக்கேன். x minus x bar னா first x bar என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. x bar என்னது? sigma x by n, that is total number of 1 plus 2 plus 3 plus 4 plus 5. என்ன வருது? 15. 15 divided by 5 is equal to 3. அப்பனா x minus x bar உனக்கு 3, x minus 3. அப்பனா இங்க என்ன வருது? minus 2, minus 1, 0, 1, 2. அப்பனா இதை நீ total sum of பண்ணினா என்ன வருது? 0 வருதா? அதுதான் first property. x minus x bar is always 0. அதே இது sum of squared deviation, that is x minus x bar the whole square. அது என்ன வரும்? 4 1 0 1 4 10. ஸோ இது ஆல்வேஸ் மினிமமாக இருக்குமா? less than the sum of squared deviation of the items from any other value. மினிமமாக இருக்கா? அதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? x minus x bar is always 0, x minus x bar the whole square, sigma of அது வந்து மினிமமாக இருக்கும். புரிஞ்சா? Okay, if the arithmetic mean and the number of items of 2 or more groups, you can calculate combined average of groups. 2 or more groups இருந்துச்சுன்னா அதை நம்ம combined mean கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இது very important. இப்போ xங்கிறது காமனாக 1 2 3 4 5னே வச்சுக்கோ. இப்போ நான் இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் கண்டுபிடிக்க போகிறேன். 15/5 அதனால 3. கரெக்டாக? இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல. இதே இது இப்போ நான் எக்ஸ் ப்ளஸ் 2 பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அடிஷனுக்கான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னா இந்த எக்ஸோட நான் 2 ஆட் பண்ண போகிறேன். 3 5 4 5 6 7. கரெக்டாக? இப்போ இந்த 3 இப்போ நான் எக்ஸ் ப்ளஸ் 2க்கு நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ் பார் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போனா நான் என்ன பண்ணணும்? அதில் இருக்கிற டேர்ம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு சிக்மா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். 3 + 4 + 5 + 6 + 7 + உனக்கு என்ன வருது? 25 வருதா? என்னையுமே பார்த்துட்டு இருந்தா ஹவு. இப்போ இந்த இதுக்கான எக்ஸ் பார் என்ன வருது? 25/5, that is 5. ஸோ நான் எக்ஸோட 2 ஆட் பண்ணேன். எனக்கு மீனும் என்ன தான் இருக்குது? +2 தான் இருக்குது. ஸோ வாட் எவர் த நம்பர் இஸ் ஆடட் வித் த வேல்யூஸ், அரித்மெட்டிக் மீன் ஆல்சோ ஆடட் வித் த வேல்யூ. இப்போ நான் +2 பண்ணியிருந்தேன், இது +2 ஆயிடுச்சு. இதே இது எக்ஸ் மைனஸ் 1ன்னு வச்சுக்குவோமே. ஃபஸ்ட் 1 0, அடுத்து 1 2 3 4. இதுக்கான சிக்மா எக்ஸ் என்ன? 1 + 2 + 3 + 4 10. இப்போ 10/5 என்னது? 2. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் 3 இருந்துச்சு. இப்போ எனக்கு எக்ஸ் பார் என்ன வந்திருக்கு? -1 பண்ணி வந்திருக்கு. கரெக்டாக? நான் இங்கே -1 பண்ணேன், இங்கே எனக்கு -1ல் தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் அடுத்த ப்ராப்பர்ட்டி. நீ அடிஷனோ டிவிஷனோ இன்க்ரீஸோ டிக்ரீஸோ என்ன பண்ணாலும் the mean will be the same constant, added or decreased or multiplied or divided with the same constant. புரிஞ்சா? இதே நீ டிவிஷனுக்கோ மல்டிப்ளிகேஷனுக்கோ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ, the same properties works. அடுத்து ஸ்டாண்டர்ட் எரர், that is SE of sigma x square is less than the any other measure of dental tendency. அப்படின்னா என்னென்னா நீ மீடியன் மோட் என்ன கண்டுபிடிச்சிட்டு வந்தாலும் இது என்னவாக தான் இருக்கும்? லெஸ்ஸாக தான் இருக்கும். அடுத்து மெரிட்ஸ் ஆஃப் AM. இது வந்து different interpretation by different person not possible as AM is rigidly defined. இவ்வளோதான். இதுதான் சிம்பிளாக டேரெக்டாக இதுதான் டெஃபினிஷன், இதுதான் ஆவரேஜ் அப்படின்னு அது சொல்லி கொடுத்துரும். அடுத்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம், அந்த மேலே அட்வான்டேஜஸாக கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ஆவரேஜஸில் தான் இருக்கிறதா இது. It takes all the values into consideration. It lends itself easily to further mathematical treatment. Demerits என்ன? அதை வந்து நீ வந்து கிராஃபிக்கலாக இது பண்ண முடியாது.
அடுத்து it is affected by the extreme values. அடுத்து it cannot be calculated if the distribution has open-ended class. அடுத்து geometric mean நம்ம ஏற்கனவே பார்த்தோமா g is equal to இப்போ 2,4க்கு உனக்கு geometric mean கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா 2 into 4 ஸ்கொயர் ரூட். இப்போ 2 into 4 உனக்கு என்ன வருது 8, ஸ்கொயர் ரூட் என்ன 2.83. இதே இது 4 into 4 கொடுக்குறாங்க 16 ரூட் என்னது 4. அதான் geometric mean. ஸோ அதர் தேன் தட் நமக்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ கம்பைன்டு மீன் மாதிரி கம்பைன்டு ஜாமெட்ரிக் மீன் இருக்குது. நம்ம அங்கே என்ன பண்ணோம் n1 x bar 1 போட்டோம். இங்கே n1 log g1 log யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த x bar 1க்கு பதில் இங்கே log g1. அடுத்து n2 into log g2 divided by n1 plus n2. அடுத்து geometric mean is a relative value and it is depend on all items. The geometric mean is never larger than the arithmetic mean. Arithmetic mean விட geometric mean கூடுதலாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ am ஃபஸ்ட்டு வருதுன்னா அடுத்து gm வரும், அடுத்து தான் hm வரும். hm வந்து இருக்கிறதுலே லோயஸ்ட் ஆஃப் லோயஸ்ட். இதுதான் ஆக்சுவல் கம்பேரிசன் ஆஃப் am gm hm இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கலாம், ஆனால் லெஸ் தேனாக இருக்காது. So geometric mean of the product of the corresponding is equal to the is two series is equal to the product of geometric means. நம்ம இப்போ பார்க்குற ஃபார்முலாவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இவ்வளோ பெரிய சம் கொடுத்து உனக்கு லாக் கொடுத்து லாக் வேல்யூஸ் கொடுத்துலாம் செக் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ நமக்கு இல்லுஸ்ட்ரேஷன் 14 தேவையில்ல. ஒன் வேர்ட்ஸில் நமக்கு வரும், நம்ம அப்போ வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து மெரிட்ஸ் ஆஃப் ஜிஎம், இதுவுமே அதே மாதிரி தான். டிஃப்ரெண்ட் இன்டர்பிரேஷன் பை டிஃப்ரெண்ட். இது ஏன்னா ஜிஎம்எஸ் ரிஜிட்லி டிஃபைன்ட், இட் டேக்ஸ் ஆல் த வேல்யூஸ் இன் கன்சிடரேஷன். அன்லைக் ஏஎம் இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் ஆர் லார்ஜ் வேல்யூஸில் இது எதுவும் அஃபெக்ட் ஆகாது. இது வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு மீன்னாலே மீன் குட் ஆவரேஜ்னு பார்த்ததுனால மீன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்துக்கும் இதுக்கு வந்துடும்ல. டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், கரெக்டு தான். அடுத்து கிராஃபிக்கல் டேட்டா உன்னால் போட முடியாது. அடுத்து it becomes imaginary if the observation is negative and the GM is 0. அடுத்து harmonic mean, நான் சொன்னேன்னா it is a reciprocal of arithmetic mean. ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டார் போட்டுக்கோ. harmonic mean is a reciprocal of geometric mean. ஸோ அதுக்குமே ungrouped data ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த டேப்லெட் காலத்தில் நீ எழுது, நான் பக்கத்தில் இங்கே எழுதிக்கிறேன். hm இண்டிவிஜுவல் சீரீஸ் n divided by sigma 1 by x, n divided by sigma 1 by x. அதே மாதிரி discrete capital N divided by sigma f by x, fx by சாரி f by x தான், மல்டிப்ளிகேஷன் வராது. சாரி f by x. இதே கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா n மேலே சிக்மா ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை சிக்மா எஃப்க்கு பதில் m. ஸோ மிட் பாயிண்ட் டிவைடட் பை x. அதே மாதிரி மீனுக்கு என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு சிக்மா எக்ஸ் பை என் அரித்மெட்டிக் மீனுக்கு சிக்மா எக்ஸ் பை என், சிக்மா எஃப்எக்ஸ் பை கேபிட்டல் என், இது ஸ்மால் என் போட்டுக்கலாம், அது கேபிட்டல் என் எது வேணால் போட்டுக்கலாம். இது சிக்மா எம்எக்ஸ் பை என். ஸோ ஃபார்முலா ரிவைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஹார்மோனிக் மீன் கொடுத்துருக்காங்க, வெயிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வெயிட்ஸ் வச்சு கொடுத்துருக்கனால உனக்கு கீழே இருக்கிற வெயிட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே நமக்கு வெயிட்ஸ் கொடுக்கல, நார்மலாக 3, 6, 12, 24 மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்போ n என்னது? இதில் 4. இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்லா டேர்மையும் எழுதி இது x கொடுத்துருக்காங்க, நீ 1 by x கண்டுபிடிக்கணும். 1 divided by 3 0.333. அதே மாதிரி 1 divided by 6
0.1667 எது வேணும் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து 1 டிவைடட் பை 12 0.083. அதே மாதிரி அடுத்து 1 டிவைடட் பை 24 0.042. ஸோ இதை ஆட் பண்ணிக்கோ. இதான் சிக்மா 1/x. ஸோ 0.333 ரெண்டு 3 வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 0.1617 வச்சுக்கிறேன் ப்ளஸ் 0.08 ப்ளஸ் 0.04. ஸோ உனக்கு 0.62 வருதா? இப்போ ஹச்எம்மோட ஃபார்முலா என்ன? n டிவைடட் பை சிக்மா 1/x. ஸோ n4 டிவைடட் பை 0. இதே இது 4 டிவைடட் பை 0.62 உனக்கு என்ன வருது? 6.45. இதுதான் ஹச்எம். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதே இது உனக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்கன்னா ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை எக்ஸ், கண்டினியூஸ் சீரீஸாக இருந்தால் மிட் பாயிண்ட் டிவைடட் பை எக்ஸ். அடுத்து மெரிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அதே தான், மீனுக்கு வர அதே பாயிண்ட்ஸ் தான். It is suitable average when it is desired to give the higher weight to smaller observation and less weight to the larger one. Further mathematical treatment கொடுக்குது. Difficult to understand, difficult to compute. It is only a summary figure, not the actual item of a series. அடுத்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், the relationship among the different averages. இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க பாரு, நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, AM greater than GM, GM greater than HM. கரெக்டா? இது இல்லைன்னா ரிவர்ஸில் எழுதுகிற HM இப்படி எழுதுறதுனாலும் உனக்கு என்ன ஃபிகர்ஸ் இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஒரிஜினல் ஐட்டம்ஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் இன் சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால. இப்போ நான் வந்து உனக்கு ஃபிகர்ஸ் கொடுத்துட்டேன், 5 5 5 5 கொடுத்துட்டேன்னா, இப்போ நீ AM கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 5 போடுவேன். கரெக்டாக? 25 டிவைட் பை 5 5. இதே இது ஜிஎம் பண்ணுற, ஜிஎம்ல என்ன பண்ணுவேன்? 5 × 5 × 5 × 5 ரூட் பவர் 5 தானே. அப்படின்னா ஆன்சர் என்னது? 5 தான். இப்போ 2 × 2 ரூட் 2னால என்ன வரும்? 2 × 2 4. ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன்னா 2 தானே வரும். ஸோ அதே இது. அடுத்து இப்போ ஹச்எம்க்கு என்ன பண்ணுவேன்? 1/5 எடுப்பியா? 1/5 என்னது? 0.2. 0.2 × 5 1. நம்பர் ஆஃப் n என்னது? n டிவைடட் பை சிக்மா எக்ஸ், சிக்மா 1/x. ஸோ ஹச்எம் என்ன வருது? ஸோ உனக்கு சேம் ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஏஎம் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் இஸ் ஈக்குவல் டு ஹச்எம். இதே இது டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா ஏஎம் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஜிஎம், ஜிஎம் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஹச்எம். அடுத்து மீடியன். இல்லை, அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ உனக்கு 2 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்து ஏஎம் ஜிஎம் ஹச்எம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ லெட்ஸ் டேக் 4 and 5. ஏஎம் கண்டுபிடிக்கணும்னா உனக்கு என்ன தெரியும்? 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 2 நம்பரை ஆட் பண்ணி டிவைடட் பை தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ 4 + 5 டிவைடட் பை 2. ஸோ 9 டிவைடட் பை 2 4.5. அதே ஹச்எம்க்கு என்ன பண்ணுவேன்? ஹச்எம்க்கு வரையிரு. அடுத்து ஜிஎம் என்ன பண்ணுவேன்? 4 × 5 ஸ்கொயர் ரூட் எடுப்பேன். ஸோ 9 ஸ்கொயர் ரூட் வந்து 3. சரி 4 × சாரி ஐயோ வெரி சாரி 4 × 5 20. 20க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 4.47. இது ஹச்எம் என்ன வரும்? ஹச்எம்க்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, 2xy டிவைடட் பை x + y. 2xy டிவைடட் பை x + y அப்படின்னா என்ன? 2 × அந்த வேல்யூஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ, டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்துருமா? டிவைடட் பை 4 + 5. ஸோ 20 × 2 40. 40 டிவைடட் பை 10. சாரி 40 டிவைடட் பை 9. 40 டிவைடட் பை 9 தட் இஸ் 4.444. இப்போ ஃபஸ்ட்டு ஏஎம் கிரேட்டராக இருக்குது, ஹச்எம் ஜிஎம் கிரேட்டராக இருக்குது, ஹச்எம் அதுக்கு அடுத்து வருதா? இதை வச்சு நம்ம என்ன பார்த்தோம்? உனக்கு ஏஎம் ஜிஎம் 2 நம்பர் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாலும் ஃபார்முலா பார்த்தாச்சு. அதே மாதிரி ஏஎம் ஜிஎம் ஹச்எம்மோட ரிலேஷன்ஷிப்பும் பார்த்தாச்சு. ஸோ இங்கே வந்து ஃபார்முலா எழுதிப்போமா? ஏஎம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + y/2, ஜிஎம் இஸ் ஈக்குவல் டு x × y
square root, that is root 2 போட்டுக்கோ. HM is equal to 2xy divided by x plus y. So hereby we have completed arithmetic mean. அடுத்து median and other positional measure, that is median and mode. இப்போ மீடியன் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும், மிடில் நம்பர்ஸ் தெரியும். இப்போ இப்போ ஆட் நம்பராக இருக்குது. இப்போ என்னோட சீரீஸ் வந்து 1, 3, 4, 5, 6. அப்போனா இதில் மீடியன் உனக்கு என்னன்னு தெரிஞ்சிடும், மிடில் டம்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இது ஆட் டேர்ம் அப்படின்னா n+1 டிவைடட் பை 2 பண்ணணும். அப்படின்னா உனக்கு என்ன வருது, இப்போ 5 டேர்ம்ஸ் இருக்குது, 6 டிவைடட் பை 2, தட் இஸ் தேர்ட் டேர்ம் தான் மீடியன் நமக்கு தெரிஞ்சிச்சு. இதுலேயே நான் ஒன்று ஆட் பண்ணுறேன், எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன்னா எனக்கு மீடியன் என்ன வரும், இப்படி நான் கேன்சல் பண்ணிட்டே வரேன், எனக்கு நடுவில் 2 நம்பர் வந்து நிற்குமா. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா n/2ன்னு போடுவேன். n/2க்கு என்ன வரும், 6/2, இல்லை இது வேறு வரேன், தேர்டு டேர்ம் வருமா. இதில் பாதி இதில் பாதி அந்த மாதிரி எடுக்கணும். ஸோ 4 and 5 ஆவரேஜ் அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் when numbers are is odd and then n+1/2 ஆடாக இருந்தால் மீடியன் இஸ் ஈக்குவல் டு n+1th ஐட்டம். இது எதுவுமே வந்து அவங்க வேல்யூஸ் கொடுக்கல, எந்த டேர்ம். அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் மீடியனுக்கு என்ன பண்ணணும், அசெண்டிங் ஆர்டரில் அந்த கொடுத்துருக்கிற இண்டிவிஜுவல் சீரீஸை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரூல் மீடியனுக்கு அதுதான், அரேஞ்ச் த நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர்ஸ். அடுத்து ஆர்டர் இருந்துச்சுன்னா n+1/2, ஈவனாக இருந்துச்சுன்னா n/2 and n/2 + 1th டேர்ம். கரெக்ட்ல, தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம் இங்கே நம்ம பார்த்தோம்ல, தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம். அதுதான் இதில் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்க்ரீட்டாக இருந்துச்சுன்னா n+1/2, அந்த என்னங்கிறது டோட்டல் ஃப்ரீக்வன்சி. இங்கே கேபிட்டல் என் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், மேலே வந்து ஸ்மால் என் யூஸ் பண்ணியிருக்கேன். இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கு எப்போயுமே ஸ்மால் என் யூஸ் பண்ணு, டிஸ்க்ரீட்டுக்கோ கண்டினியூஸ்க்கோ எப்போயுமே கேபிட்டல் என் யூஸ் பண்ணுங்கள். இப்போ குரூப்டு டேட்டாக்கு இந்த ஃபார்முலா படிக்கணும். ஸோ மீடியன் இஸ் ஈக்குவல் டு, இது கண்டினியூஸ் சீரீஸ்க்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஃபார்முலா படிக்கணும். லோயர் டேர்ம் லோயர் கிளாஸ் டிவைடட் ப்ளஸ் லோயர் டேர்ம் ப்ளஸ் n/2 - CF டிவைடட் பை F இன்டூ CHI, எது வேணால் கொடுக்கலாம், தட் இஸ் கிளாஸ் இன்டர்வல். I போட்டுக்கலாம், C போட்டுக்கலாம், H போட்டுக்கலாம். இதை நீ சீன் போடாத CFன்னு போட, அப்போ தான் உனக்கு ஞாபகம் வரும். CF கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும்ல, அப்புறம் சீன் போடுவேன், அக்கா அங்கேயும் கிளாஸ் இன்டர்வல் அப்படி தானே வருது அப்படின்னு நீ சொல்லுவேன். ஸோ இது வந்து குரூப்டு டேட்டாவுக்கு ஃபார்முலா. ஸோ லோயர் கிளாஸ் ப்ளஸ் n/2 மைனஸ் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி இன்டூ கிளாஸ் இன்டர்வல். இப்போ ஃபர்ஸ்ட் மீடியன் கொடுத்துருக்காங்க, கண்டினியூஸ் இண்டிவிஜுவல் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணலாமா, 13, 16, 17, 13, 16, 17, 18, 19, 20, 21, 22, 24. இதில் ஃபஸ்ட் எடுத்துட்டு எத்தனை டேர்ம்ஸ், 4, 5, 8, 9 டேர்ம்ஸ் இருக்குது, ஆட் நம்பர். அப்படின்னா n+1/2th ஐட்டம். அப்படின்னா 10+2, தட் இஸ் 5th ஐட்டம். 5th டேர்ம் என்ன இருக்குது, 19. புரிஞ்சா இப்படி தான் மீடியன் கண்டுபிடிக்கணும். அடுத்தது நீங்களே கண்டுபிடிச்சிடலாம், ஈவன் நம்பர். அதே டேர்ம்ஸ் தானே இல்லையா, இல்லை வேறு மாற்றிருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக 26 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னது, n/2 and n+2 + 1th டேர்ம். அப்படின்னா n/2 n என்னது ஃபஸ்ட் இதில் 10/2 and 10/2 + 1, that is 5th term and 6th term. இதில் 5th and 6th term பாரு, 3, 4, 5, 6.
19 plus 20 divided by 2 ஆவரேஜ் எடுத்துட்டாங்க 19.5. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மீடியன் ஃபார் டிஸ்கிரீட் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரீட் சீரீஸ்னா உனக்கு ஃபார்முலா என்ன? n, that is cumulative frequency n plus 1 divided by 2. Total frequency plus 1 divided by 2 தானே. ஸோ உனக்கு x கொடுத்துருக்காங்க, f கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு cumulative frequency கண்டுபிடிக்கணும். cumulative frequency எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃப்ரீக்வன்சியில் ஃபஸ்ட்டு 4 எழுதிக்கணும். அடுத்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்படி ஜிக்ஸாக் மோடில் கடைசி வர டேர்ம் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் n. அப்படி இல்லை, உனக்கு கஷ்டமாக இருக்குது, எஃப்பை வச்சு எஃப் ஆட் பண்ணு. 4 + 7 + 21 + 34 + 25 + 12 + 3 106. So 106 + 1 divided by 2, that is 53.5th term. உனக்கு இந்த ரெண்டுத்துக்குள்ளே வரப்போகுது. அப்போ நான் புரிஞ்சா? சாரி அப்படி பார்க்கக்கூடாது, ஒரே நிமிஷம். ஃப்ரீக்வன்சியில் cumulative frequency நீ கண்டுபிடிச்சிடுறியா? இது உனக்கு வந்துருச்சு 53.5th டேர்ம்னு. cumulative frequency அடுத்து ஆட் பண்ணி நீ கண்டுபிடிச்சிக்கிற. இந்த ஃப்ரீக்வன்சி எங்கே வருதுங்கிறத பார்க்கணும். cumulative frequencyயில் 32க்கும் 66க்கும் நடுவில் வருது. 32க்கும் 66க்கும் நடுவில் வருது. அப்போனா 66 எடுத்து அது மீன் வந்து அதுக்கு நேராக இருக்கிற நம்பர் 40 எடுத்துக்கணும். அதே மாதிரி எடுத்து கண்டினியூஸ் சீரிஸ்க்கு பண்ணணும். cumulative frequency கண்டுபிடிச்சு அதுலேருந்து எடுத்துக்கணும். கண்டினியூஸ் சீரிஸ்க்கு ஃபார்முலா போட்டுற வேண்டியதான். This can be determined by drawing O-give, that is cumulative frequency curve. நம்ம இது தியரி பார்ட் பக்கத்துலேயே அதை பார்த்துருப்போம். அடுத்து cumulative frequency curves are of 2 types, that is more than CF curve and less than CF curve, and these curves are drawn against class boundaries. The interaction of these two curves indicate median value on the x-axis. So இந்த more than O-give less than O-give வந்து மீட் பண்ணுற பாயிண்ட் தான் மீடியன். நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி இதிலே பார்த்துருப்போம். சரி, ஃபஸ்ட்டு அந்த ஃபோர்த் யூனிட்டில் 4.4ல் கடைசியில் வந்துருக்கும்ல ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி பாலிகன், O-gives, பேஜ் நம்பர் 262. இந்த எக்ஸ்-ஆக்சிஸ்க்கு நேராக வர்றது வந்து மீடியன். இதிலே கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ நீ பார்த்தது வந்து இப்போ ஆவரேஜாக 2க்கு பார்த்தேன். இப்போ நம்ம வந்து இப்போ குவார்டைல்ஸு இப்போ நீ வந்து ஒரு பீஸை வந்து 4 டிவைட் பண்ணுறேன்னா அதுக்கான மீடியன் என்ன, நடுப்பாட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து குவார்டைல். டெசைல் அப்படின்னா 10 பார்ட்ஸுக்கு, பர்சன்டைல் அப்படின்னா 100க்கு, அடுத்து ஆக்டைல் அப்படின்னா 8 பார்ட்ஸுக்கு. இது எல்லாமே வரிசை அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ 4 குவார்டைல் அப்படின்னா 4 பார்ட்ஸ்ன்னு தெரியும். நம்ம எதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க? Q1 Q3 தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ Q1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவார்டைல் n + 1 டிவைட் பை 4 வரும். அவ்வளோதான். அங்கே மேலே 2 பார்த்தோமா, டிவைடட் பை 2 பார்த்தோம் ஆவரேஜுங்கிறனால. இங்கே வந்து குவார்டைல்ஸுங்கிறனால 4. டெசைல் அப்படின்னா கீழே 10 வரும். அதே மாதிரி பர்சன்டைல் அப்படின்னா 100 வரும். அவ்வளோதான். இது எது Q3 அப்படின்னா 3 into அந்த n + 1 டிவைடட் பை 4 or 100 or 10. இப்போ இது வந்து 4க்கு வந்து 3 பார்ட்ஸ் வந்துருச்சா. இப்போ 10 அப்படின்னா 9th பார்ட் அப்படி கேட்குறாங்கன்னா 9 into n + 1 by 10. அது டெசைல். இந்த வரிசை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, டெசைல், பர்சன்டைல். இது எது கண்டினியூஸ் சீரீஸாக இருந்துச்சுன்னா, இப்போ கண்டினியூஸ் சீரீஸில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபார்முலா அதே தான். L + n, அங்கே n + 1 by 2 போட்டியா, இங்கே n by 2, சாரி n by 4. அங்கே n by 2 போட்டோம், இங்கே n by 4. அதே மாதிரி டெசைல் கேட்டாங்கன்னா 10 by 10, n by 10. அதே தான், -CF டிவைடட் பை F இன்ட்டு C இல்லை HI எது வேணால் போட்டுக்கலாம். அடுத்து மீடியனோட மெரிட்ஸ். இட் இஸ் நாட் அட் ஆல் அஃபெக்டட் பை த ஐட்டம்ஸ் ஆன் த எக்ஸ்ட்ரீம்ஸ். It can be computed for the distribution which have open-ended class.
The value of the median can be located graphically, that is O gives. பக்கத்துல எழுதிக்கோ. O gives. The median is centrally located. ஆமா, more than O gives க்கு less than O gives க்கு நடுவுல வர x axis தான் நமக்கு என்னது? Median. The sum of deviation of the individual values from the mean is always, இங்கே வந்து x minus x median வந்து மினிமமாக தான் இருக்கும். இப்போ நம்ம மீனில் என்ன பார்த்தோம்? x minus x bar is always 0ன்னு பார்த்தோம். ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் டீவியேஷன் தான் மினிமம். இங்கே sum of deviation மினிமம் தான். Disadvantages: even numbers of the observation median cannot be determined exactly. Odd numbers தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். It does not lend itself to the algebraic treatment in satisfactory manner. It is unsuitable if it is desired to give greater importance to larger or small values. அடுத்து sum. அடுத்து mode. மோடுன்னு உனக்கு சொல்கிறாங்கன்னா மோர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரணும். மோர் ஃப்ரீக்வன்சி. இப்போ illustration 25 எடுத்துக்கோ. இதில் எந்த நம்பர் அதிகமான டைம்ஸ் வருதுன்னு பாரு. 16 வருதா, 26 வருதா? 16 தானே அதிகமாக வருது. 1 2 3 4 பார்த்தோன்னே உனக்கு தெரியுதா? 16 இஸ் மோடு. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அக்கரஸ் ஆகிறது வந்து மோடு. இதில் வந்து ஒரு குரூப்டு சீரீஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. L1 + F0, that is previous frequency minus next frequency, that is F1 divided by HCI எதுனா போட்டுக்கலாம். இப்போ மோடுக்கு மட்டும் நம்ம ஒரு சம் பார்ப்போம். இப்போ மோடு வந்து லோயர் கிளாஸ் ப்ளஸ் F0 minus F1. இது அப்படியே கீழே எழுதிக்கோ. F0க்கு மட்டும் 2 போட்டுக்கோ, மைனஸ் F2 இன்ட்டு C, அதான் ஃபார்முலா. மேலே F0 minus F1 ஞாபகம் வச்சுக்கோ. கீழே F0க்கு பக்கத்தில் 2 மட்டும் ஆட் பண்ணுறோம். மைனஸ் F1 அதே தான், மைனஸ் F2. இப்போ உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் மோட் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் இன்டர்வல் 0 to 10, 10 to 20 கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ இதில் எது கிரேட்டர் நம்பர்? ஃப்ரீக்வன்சிலே எது கிரேட்டராக இருக்குது? 30 to 40ல் 44 தான் கிரேட்டராக இருக்குது. ஸோ தட் இஸ் F0. அதுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரீவியஸ் F1, அடுத்து வர்றது 33 வந்து F2. ஸோ இதில் வந்து இப்படி கண்டுபிடிக்கணும். இதே இது நீ வந்து இப்போ மீடியனுக்கு கண்டுபிடிக்கிற அந்த CF வேல்யூ கண்டுபிடிப்போம்ல, எது லோயர் கிளாஸ் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த n/2 டேர்மில் கண்டுபிடிக்கணும். இப்போ மோடு இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? இது நீ வரைஞ்சினா உனக்கு ஒரு டார்ச் லைட் வரும். வருதா? பட் இட் லுக்ஸ் லைக் எ கொசு பேட். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இதை நாங்கள் டார்ச் லைட்டுன்னு தான் படித்தோம். அது அப்படி இல்லைன்னா அந்த டாம் அண்ட் ஜெர்ரியில் ரேட்டு டேப் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நீ எப்படி உனக்கு ஈஸியாக இருக்கோ அப்படி படிச்சுக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வன்சியில் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி பார்க்கணும், தட் இஸ் F0. அதுக்கு முன்னாடி வர்றது F1, அதுக்கு அடுத்து வர்றது F0, F2. இப்போ ஃபார்முலா என்ன? லோயர் கிளாஸ், தட் இஸ் F0க்கு நேராக இருக்கிறது தான் லோயர் கிளாஸ், தட் இஸ் 30. L1 into F0 minus F1 divided by 2F0 minus F1 minus F2 into C. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து மீன் மீடியன் மோடுக்கான ரிலேஷன்ஷிப். இது வந்து இந்த மோட், இந்த எக்ஸ்பிரஷனை வந்து கால் பியர்சன் பைமோடுன்னு சொல்லியிருக்காரு. The formula was expressed by Carl Pearson. It is also called as bimodal. Sorry, bimode. இப்போ உனக்கு ஃபார்முலா என்ன? மீன் மைனஸ் மோடு. அடுத்து இந்த பக்கமும் மீன் மைனஸ் மீடியன். இன்னொன்று டிஃப்ரென்ஸாக இருக்குல்ல, எழுதிக்கோ. மீன் மைனஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு மீன் மைனஸ் மீடியன் எழுதிட்டியா? இதில் கேப் விட்டு 3 மட்டும் போட்டுக்கோ, அவ்வளோதான் ஃபார்முலா. இங்கிட்ட மீன் மைனஸ் மோடு, இங்கிட்ட மீன் மைனஸ் மீடியன், நடுவில் காமனாக 3 மட்டும் வருது. ஸோ மீன் மைனஸ் மோட் இன்ட்டு 3 இன்ட்டு மீன் மைனஸ் மீடியன். புரிஞ்சா? இது வந்து கண்டிப்பாக 1 வேர்ட்ஸில் வரும். ஸோ ஸ்டார் மார்க் போடுவியோ இல்லை இந்த கிறிஸ்மஸ் வர போகிறனால ஸ்டார்ஸாக போட்டு விளையாடுவியோ, பட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீ வந்து இது சிம்பிளிஃபையும் பண்ணலாம். மீன் மைனஸ் மோட்
இஸ் ஈக்குவல் டு 3 மீன் மைனஸ் மீடியன். சரியா? மீன் இஸ் ஈக்குவல் மீன் மைனஸ் 3 மீன். அப்படி இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா மோட் இங்கே 3 மீடியன் வரும், ஏன்னா ரெண்டுக்குமே காமன் தானே 3. ஸோ மோட் இஸ் ஈக்குவல் டு மோட் ப்ளஸ் மோட் ப்ளஸ் 3 மீடியன் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 3 மீன் மைனஸ் மீன், அதனால 2 மீன். அப்போனா நமக்கு ஃபார்முலா என்ன? 3 மீடியன் ப்ளஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு 2 மீன். இது சிம்பிளிஃபைடு ஃபார்முலா, அது படிக்கணும்னு படிச்சுக்கலாம், இதில் சால்வ் பண்ணிடலாம், இதில் ஆன்சர் வந்துடும். இது 3 1 2ன்னு படிக்கலாம், இல்லை உனக்கு மைனஸில் படிக்கணும் அப்படின்னா 3 2 1 படிச்சுக்கலாம். 3 மீடியன் ப்ளஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு 2 மீன். அதை விட பெஸ்ட்டு வந்து நீ வந்து சிம்பிளிஃபை பண்ணாமல் மீன் மைனஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீன் மைனஸ் மீடியன். அடுத்து வேரியஸ் யூஸ் ஆஃப் ஆவரேஜஸ் ரீட் பண்ணிக்கோ. தியரி பார்ட் இப்படி தான் நான் பல இதை ரீட் பண்ண சொல்கிறேன், அது கொஸ்டின் பேப்பரில் வந்துடுது. நீங்கள் ரீட் பண்ண விட்டுட்டிங்கன்னா இட்ஸ் யுவர் லாஸ், நாட் மை லாஸ். ஸோ அடுத்து வந்து மெஷர் ஆஃப் dispersion. Let's see tomorrow. And that's it for the class. Thank you. So revise the formula, and after finishing that 5.2, after finishing this 5th unit, we will definitely solve MCQs. So don't worry, just keep on revising the formula. நம்ம என்னைக்கு MCQ solve பண்றோமோ அன்னைக்கு உனக்கு solve பண்ண தெரியுதான்னு பார்க்கறதுக்கு எது ஹெல்ப் பண்ணும்? Formulas. So formulas keep on revising. Okay, that's it for the class. Bye. Thank you.